எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, பர்சன் ஆன் யுவர் மைண்ட், உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளவர், பயல் 2 வந்து இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர். இந்த 2 இமேஜஸில் உங்களுக்கு எது வந்து இன்ட்யூட்டிவாக கால் பண்ணுதோ, எது வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ, அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பயல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். பயல் 1 இந்த ரெட் கலர் ஃப்ளவர், உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, 7 of Wands, 2 of Pentacles, 2 of Cups, 6 of Swords, 7 of Pentacles. ஓகே, உங்களுடைய ரீடிங் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு வைப் வந்துச்சுங்க. ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது தெரியுது. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன எங்கள் சேனல் ஆகுதோ மெசேஜஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெருசாக இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருத்தவங்களுடைய வைப் எப்படி இருக்குது, ஆப்போசிட் பர்சன் ஒரு நெகட்டிவிட்டி தெரியுது. நிறைய ஒரு தடங்கள் இருக்குங்க, அதாவது இடையூறுகள் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி சிலருக்கு வந்து டிலேஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்து மணி வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு உங்களுடைய லவ் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனசை விட்டு பேசுகிறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனாக எனக்கு தெரியலை. நீங்களும் சரி, அந்த பர்சனும் சரி, உங்கள் 2 பேருக்குமே ஏதோ ஒரு மனஸ்தாபம் உங்கள் 2 சைட்லேயும் எனக்கு தெரியுது. ஒரு பெருசாக இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு உடன்பாடு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு வைப் வருது. சிலருக்கு வந்து மணி ப்ராப்ளம், சிலருக்கு வந்து ஒரு எமோஷ்னலி ஒரு நீங்கள் மட்டும் கிடையாது, இங்கே சரௌண்ட்ஸ் கூட இருக்கலாம். உங்களுடைய சரௌண்ட்ஸ், அவங்களுடைய சரௌண்ட்ஸ் அப்படின்றது இங்கே வருது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, 2 பேருமே இந்த சிச்சுவேஷனை வந்து கடந்து போகணும், வெளியே போகணும்னு தான் நினைக்கிறீங்க. 2 பேருமே ஈக்குவலாக நினைக்கிறீங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுறீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக இங்கே இல்லை. ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு சண்டைகள் இருக்குது, ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்றது இல்லை. சிலருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் கூட டிஃப்ரென்ஸ் தெரியுது, கேஸ்ட் வைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு மேட்ச் இல்லை, ஒரு ஈக்குவல் அப்படின்றது ஈக்குவாலிட்டி இல்லை. ஒரு பர்சனாலிட்டி வைஸ் இருக்கலாம், இல்லை படிப்பு சார்ந்த விஷயம் இருக்கலாம். ஸோ சம்திங் இங்கே வந்து ஒரு எம்டினஸ் தான் தெரியுது. இங்கே ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இந்த பர்சனை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேட் இருக்கலாம். பட் இது கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து 2 பேருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வைப் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இங்கே ட்ரஸ்ட் கூட இல்லாமல் இருக்கலாம். இந்த பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இங்கேருந்து ஒரு எண்ட் ஆகணும். ஏன்னா இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள், 7 of Wands அண்ட் ஃபைனலாக 7 of Pentacles. உங்களுடைய ஒரு ஃப்யூச்சரை தான் நீங்கள் தேடுறீங்க. அதில் 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்றது இங்கே இருக்குது, பேசிக்காகவே இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு எமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு அட்டாச்டு தெரியலை, ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இங்கே இல்லை, அட்ராக்ஷன் அப்படின்றது இல்லை, கம்மி.
ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து விட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தாட் தான் 2 பேருக்குமே இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய மனசில் இவங்க வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்னராக அவங்களுக்கு தெரியலை, இல்லை அந்த பர்சனுக்கு தெரியலை, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தாங்க இந்த ப்ரெடிக்ஷனில் வருது எனக்கு. பார்க்கலாம் டீப்பாக என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். 3 of Pentacles, Magician, Five of Cups. சொல்லணும் அப்படின்னா இந்த பர்சனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர், இவங்க வந்து ஒரு அதிகமாக ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கலாம், ஒரு ப்ரௌடியான ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு தற்பெருமைவாதியாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் தெரியுது. அதே மாதிரி வந்து மெஜிஷியன் வரும்போது இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸஸ் வந்து உங்கள் முன்னாடி ஒரு ஷோ பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் அதில் வந்து ஒரு பெருசாக அங்கே வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இல்லை, உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா 4 of Wands-ஆக ஆகுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். அதாவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் ஆகுமா, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஃப்யூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இங்கே நிறைய விஷயம் இங்கே போயிட்டுருக்கு. ஒரு பேசிக்காகவே உங்கள் சைட்லேயும் சரி, அந்த பர்சனுடைய சைட்லேயும் சரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது தெரியுது. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு அகைன்ஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த பர்சன் மூலிமா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி அவங்க நினைக்கும் போது உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் இங்கே நடக்கலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால் உங்களுடைய ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே இது கண்டினியூ பண்ணணுமா, இந்த பர்சனை வந்து நம்பணுமா, இல்லை இந்த பர்சன் வந்து ஒரு ஷோ பண்ணுறது தான். அதாவது என்ன சொல்கிறது, இவங்க பேச்சு மூலயமா அவங்க வந்து அப்போதைக்கு அந்த ப்ராமிஸ் கொடுப்பாங்க, இல்லை அப்போதைக்கு அது பண்ணுறேன், இல்லை வந்து அப்போதைக்கும் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் ஒரு பதில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைவேற்றுவாங்களா அப்படின்றது இங்கே இல்லை. அதே மாதிரி இவங்களை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நம்ப முடியுமா அப்படின்றது கூட இங்கே இல்லை. அப்போதைக்கு உங்களுக்கு மனசு வந்து அது என்ன சொல்கிறது, அமைதி பண்ணுறது, அந்த மாதிரி தான் இந்த பர்சன். இவங்ககிட்ட இருந்து ஒரு சரியான முடிவுகள் உங்களால் வந்து எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை இவங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. இல்லை இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களை தாண்டி ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒர்க்கிங்கில், மணியில், இவங்க ஃபேமிலி சரௌண்ட்ஸு, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இல்லை இவங்களுக்கே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொண்டு வர முடியல, நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்சனால் கொண்டு வர முடியல. பட் இவங்க வந்து இவங்களை பார்க்கும்போது எப்படி இவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, லைக் மெஜிஷியன், இவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். இவங்க வந்து கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனை வந்து பீட் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிசம்பிளன்ஸ் இவங்க காமிப்பாங்க, பட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்சன் மூலயமா ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஃபேஸஸ் பட்டிருப்பீங்க. 5 of Cups-ஆ லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெக்டிக் சிச்சுவேஷன், இல்லை வந்து இவங்க வந்து உங்களை நம்பி ஒரு டைம் டிலே ஆனது, இல்லை வந்து திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன், அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஸ்ரெஸ்பெக்ட் கூட ஆயிருக்கலாம். இல்லை வந்து இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்கள விட உங்களை கம்மியாக தான் எடை போடுவாங்க. அதாவது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்கள விட ஒரு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்களுடைய இது எப்படி இருக்கும், இல்லை உங்களோட வந்து அந்த அளவுக்கு ஒரு பாகுபாடு பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள, இல்லை இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, இல்லை வந்து அந்த வேல்யூ பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களால் என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ பண்ணுவாங்க. பட் அது கஷ்டம்தான் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து தெரியாமல் இவங்க வந்து, அதாவது வந்து அது உணர்ந்தால் தானே அது அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பர்சன் எனக்கு தெரிகிறாங்க.
ஸோ அது வந்து உங்களுக்கு பண்ணுறது வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பண்ணுறது தப்பு தான்னு. ஆனால் அது வந்து அது தப்புன்னு அவங்க உணர்றதே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வைப் வருது. சிலர் இங்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், லவ் சிச்சுவேஷனில் இருக்கலாம். இது வந்து சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அது மாதிரி தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது வந்து பிடிச்சும் பிடிக்காமல் அவங்களுடைய ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஈக்குவலாக இங்கே இல்லை, ஈக்குவல் பேலன்ஸ் இல்லை. அவங்களுடைய ஒரு இதுக்கு வந்து நீங்கள் அடிபணிஞ்சு போகிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க எடுத்துப்பாங்க லைஃப்பில். ஈக்குவல் பேலன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய பிடிச்சது பிடிக்காதது அந்த மாதிரிலாம் இங்கே இல்லாமல் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் அப்படின்றது ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக மணி இஷ்யூஸ், சிலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சிலருக்கு வந்து லோன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கலாம். சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சில டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. இவங்க வந்து இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஃபேமிலிக்கு இவங்களுடைய ஒர்க்கிங்கில் வந்து நிறைய ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கம்பேரிங் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு உங்களை நினைக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இவங்க டைமுக்கு பதில் சொல்லாமல் இருக்கலாம். ஒரு ஒரு 2 தடவை 3 தடவை மெசேஜ் பண்ண அப்புறம் தான் ஒரு மெசேஜ் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி பெருசாக இவங்க சொல்கிற மாதிரியும் இவங்க இருக்கலாம். ஒரு இவங்கள பற்றியே கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க, இவங்களோட செல்ஃபை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்றவங்களோடது அந்த உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறவங்க கிடையாது. இவங்க எமோஷ்னலாக ஏதாவது வந்துச்சா இல்லை. இந்த 2 ஆஃப் கப்ஸும் வந்து இவங்களால் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இங்கே 4 ஆஃப் வாண்ட்ஸ் இப்போ இது வந்து மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்சன்ட்டை வந்து சம் சொல்யூஷன் நீங்கள் கேட்குறது பெட்டர். இல்லைனா நீங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே தான் இவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்றது நீங்கள் கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது பெட்டர். இவங்களோட கேரக்டர் இது தான். இவங்க வந்து பார்க்குறவங்க விர்கோ இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து ரிஷபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து ஒரு மீனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து ஒரு கடகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த 4 ராசிகளில் லக்னத்தில் இந்த பர்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ப் மைண்டு சொல்லலாம். நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க, அனலைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. எப்படி வந்து சில விஷயங்களில் வந்து வெளியே வருது, எஸ்கேப் ஆகிறது, எப்படி சமாளிக்கிறது, எப்படி அப்போதைக்கு வந்து அதை வந்து ஒரு மழுப்புறது, எப்படி அந்த விஷயத்தில் அப்போதைக்கு தப்பிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பர்சன். இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கோ இல்லை எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட்டோ அந்த மாதிரிலாம் இவங்கள்ட்ட இருக்காது. ஓகே. ஸோ இவங்கள வந்து ஒரு ஹோப் வைக்கிறதும் வந்து கஷ்டம்தான். ஸோ இந்த ரீடிங் வந்து யாருக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் எப்படி எனக்கு வந்து மெசேஜ் வருதோ நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு வந்து அந்த வழி தெரியலை, எப்படி இவங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி இவங்களை வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அன்பை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி பெறுறது, அதுதான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த பர்சன் மூலயமா கிடைக்கிற அந்த அன்பு சப்போர்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் இப்போதைக்கு இந்த பர்சன் வந்து இவங்க உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. அதாவது வந்து இவங்க எப்படி இருப்பாங்க, பழகுற நபரோடைய எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுடைய செல்ஃபை வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க, பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க எல்லாட்டையும் இப்படி தான் பழகுவாங்க. இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஈஸியாக ஹெல்ப் வாங்குறதும் கஷ்டம். இவங்கக்கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல பேர் வாங்குறதும் கஷ்டம். அதே மாதிரி வந்து மற்றவங்கள ஈஸியாக புகழவும் மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டாங்க. இவங்க தான் ஒரு பெரிய ஒரு வானத்திலேருந்து குதிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இவங்கக்கிட்ட அந்த ப்ரௌடினஸ் இல்லை வந்து அந்த ஒரு திமிருன்னு கூட சொல்லலாம், இவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ ஈஸியாக மற்றவங்களுடைய ஒரு உணர்ச்சியை மதிக்காமல் போகிறவங்க, மதிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், அவங்களுடைய தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. லைக் ஒர்க்கிங்கில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிட்ருக்கீங்க. ஒரு குயின் ஆஃப் வான்ஸாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க. லைக் மெஜிஷியனாக கூட நீங்கள் தெரியுறீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் லைஃப்பில் என்ன தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு லீட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு தைரியமாக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க வந்து இன்னும் அந்த பாஸ்ட் மெமரிஸில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறவங்க நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. ஒரு பர்சன் வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரல. ஒரு பர்சன் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறாங்க. லைக் உங்களுடைய ஒர்க்கிங்கில் பேஷனில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக உங்கள் கண்ணுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. உங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்கீங்க. முக்கியமாக மணி விஷயத்தில் அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸில் தான் அந்த பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலி இன்னும் கனெக்ட் ஆகலை. இவங்க இன்னும் ஹீல் ஆகலை. இந்த பாஸ்டில் நடந்த விஷயம் இவங்களுக்கு வந்து இன்னும் அந்த மெமரிஸில் இருக்குது. இவங்களுக்கு வந்து தோணுது, எப்படி நீங்கள் வந்து இப்படி மறந்துட்டு போயிருக்கீங்க, எப்படி உங்களால் அது முடியுது, எப்படி உங்களுக்கு வந்து அது சாத்தியம். ஈவன் தோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வைஸ் இவங்களுக்கு வந்து யாராவது இவங்க பக்கத்தில் இருந்தாலும் இவங்களால வந்து அந்த அமைதியாக இருக்க முடியல. மனசு வந்து ஒரு அலப்பாஞ்சிட்டே இருக்குது. இவங்களால அந்த ஒர்க்கிங் கூட இவங்களால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து ஒரு மனசில் தோணிகிட்ருக்கு. எப்படி உங்களால் முடியுது, எப்படி உங்களால் வந்து அது வந்து மேனேஜ் பண்ண முடியுது, இப்படி ஒரு பாண்டிங் வந்து எப்படி இவங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கு காரணம் இவங்க தான். ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க வந்து உங்களுக்கு அந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டைம் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கீங்க. இவங்க வந்து நீங்கள் அந்த லவ் இவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுத்தாங்க. அதாவது வந்து இவங்க ரூபமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு டிலேஸ் இருக்கலாம், ப்ரையாரிட்டி வைஸ் இருக்கலாம், இல்லை வந்து சிலருக்கு வந்து ஒர்க்கிங்கில் வந்து ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கலாம். இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் அந்த டைமில் இருந்திருக்கலாம். இல்லை வந்து ப்ரையாரிட்டி வைஸ் இன்னொரு பர்சன் ஒருத்தவங்களுடைய ஒரு சொல் பேச்சு கேட்டவங்களாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க முன்னாடி நடந்துருப்பாங்க. இப்போ அந்த ட்ராக் வந்து மாறி நீங்கள் வந்து உங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. இவங்க வந்து அது கண்காணிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க அவங்கள. நான் இல்லை, இந்த மாதிரி வந்து என்னால் இருக்க முடியல, எப்படி இந்த பர்சன் மாறினாங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து நிறையா கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கீங்க. ஹீல் பண்ணி உங்களுடைய லெவலில் வந்து ஒரு க்ரோத் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை, உங்கள் லைஃப்பை, உங்களோட செல்ஃப் ஒர்த்தை, உங்களோட டெஸ்டினியை எங்கே வந்து உங்களை வந்து ஒரு வேல்யூ இருக்கும் அங்கே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கூட இவங்க அந்த மெஜிஷியன் லைக் வந்து இவங்க அந்த ஷோ காமிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்கலாம், உங்களை வந்து பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா பார்த்துட்ருக்கலாம். இவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும், உங்களை வந்து விடக்கூடாது, உங்களை வந்து மனசை மாற்றணும், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இந்த மெஜிஷியனாக இவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தாலும் இவங்க வந்து கேர் பண்ணுறதில்ல அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் வருது. நீங்கள் கேர் பண்ணுறதில்ல. அதே சமயம் நீங்கள் ப்ரையாரிட்டி வைஸ் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கீங்க. அது வந்து இவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு சேஞ்சஸ் ஆனாங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படிப்பட்ட எனர்ஜி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, வேணும்னே இவங்களுக்கு வந்து ஒரு உங்களை விட ஒரு ப்ரையாரிட்டி வைஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேணும்னே உங்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்துறதுக்காக அவங்க இல்லை வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இவங்க பண்ணுற விஷயம் வந்து இவங்களோட மிஸ்டேக் வந்து புரிஞ்சிருப்பீங்க. அது சொல்லணும் அப்படின்னா அப்போதைக்கு அவங்களுக்கு அது வந்து ஒரு ஹாப்பினஸ் அந்த டைமில் இப்படி பண்ணுறதுல அந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறதுல அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. பட் ரியாலிட்டியில் உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த லவ் வந்து இவங்களுக்கு வந்து எந்த பர்சன், அதாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த லைஃப் டைம்லேயே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த உங்களை வந்து விட்டுட்டு இவங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு கான்சியஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க. இல்லை வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து இவங்க வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணல, ஒரு மதிக்கலை, அந்த மாதிரி எனக்கு வைப் வருது. ஸோ அதனால் இப்போ வந்து இவங்க படட்டும், அந்த அந்த கஷ்டம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் வந்து உங்களுடைய லெவலை வந்து உயர்த்திக்கிட்டே போகிறீங்க. இவங்களால் அது வர முடியலை. இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ கூட உங்களை நம்பிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எப்படியாவது இவங்களை தேடி வருவீங்க, உங்களோட வந்து பேசுவீங்க. ஸோ இவங்கள மறுபடியும் வந்து அந்த அந்த ஸ்தானத்தை கொடுப்பீங்க. அதாவது வந்து சொல்கிறது, எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த மாதிரி பண்ணுவீங்க, அந்த லவ் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு தான் இருக்காங்க இவங்க இப்போ கூட. ஸோ அதனாலேயே தான் இந்த எனர்ஜி இவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் சில சமயம் ஒரு லாஸாகவும் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து லைஃப்பில் விட்டுட்டோமே, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியும் உங்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது. இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களது கிடையாது. இது வந்து முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இப்போ இவங்களோடது. இவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து சம் லாஸ், இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டவர் மொமெண்ட். நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதே மாதிரி இன்னும் இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து வருவீங்க, இவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி அந்த ப்ரீவியஸாக இவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் இருந்தீங்களோ நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து இவங்கள விட நீங்கள் ஒரு படி உயர்ந்திருக்கீங்க. அது உங்களுடைய அளவுலையும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்துலேயும் சரி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்லையும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் உயர்ந்திருக்கீங்க. இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ஒர்க்கிங்லேயும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எங்கள் ஃபேமிலிலேயும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதே சமயம் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எப்போவுமே ஒரு இஷ்யூஸ் இவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி ஆறுதல் சொன்னவங்களாக கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அந்த இது கூட இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது, அந்த சப்போர்ட் கூட ஒரு பேச்சு துணை கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்ட்ஸ் எனக்கு தெரியுது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Seven of Pentacles, 9 of Cups, Hermit, Ace of Cups. Okay. இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம். 6 of Cups. ஓகே, ஸோ இந்த ஃபைனலாக கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பர்சன் திருந்துடும். இந்த பர்சன் திருந்தி உங்களுடைய இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது எவ்வளோ ஒரு ப்ரீசியஸ் அப்படின்றது வந்து நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இவங்க புரிஞ்சு வரணும்னு நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதாகவும் ரெடியாக இருக்கிறீங்க, வெயிட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறீங்க. இந்த அதாவது இந்த 9 ஆஃப் கப்ஸ் இவங்க வந்து எப்போ உணர்கிறாங்களோ அப்போ அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் நீங்கள் வந்து இந்த 6 ஆஃப் கப்ஸாக நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் இந்த பர்சன் மேலே அந்த லவ் அப்படின்றது வந்து குறையலை. மேபி இப்போதைக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மாறி இருக்கலாம், உங்களுடைய ஒரு பாதை வந்து நீங்கள் மாற்றிருக்கலாம், விசன் மாற்றிருக்கலாம். பட் அது எதுக்கு அப்படின்னா, உங்களை நீங்கள் வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து திருந்தணும். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களை விட ஒரு பர்சன் உங்களுக்கு கிடச்சிருவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க உணர்ந்து உங்களுடைய அந்த லவ் அப்படின்றத உணர்ந்து வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அது வரைக்கும் நீங்கள் அந்த ஹெர்மட் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஒரி பண்ணிக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவங்க எப்போ வந்து அது உணர்ந்து வர்றாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த 6 ஆஃப் கப்ஸ் வெயிட் பண்ணி அந்த லவ் கொடுக்குறதுக்கு ரெடி. பட் இவங்க வந்து உணரணும். ஈவன் தோ இவங்களுக்கும் அந்த 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து அந்த அடிப்படையில் மனசில் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த டைமிங் சொல்லலாம், இல்லை அந்த ஒரு தேர்ட் ஒரு பர்சன் மூலயமா இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து மணி வைஸில் ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இல்லை அந்த டைமில் எப்படி நினச்சிருப்பாங்கன்னா, நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்கல்ல, உங்களை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்ற
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசில் ஒரு தைரியம் இருந்திருக்கலாம். நீங்கள் இவங்களை விட்டு கண்டிப்பாக போக மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நீங்கள். என்ன தான் இவங்க பண்ணாலும் நீங்கள் இவங்க பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. இவங்க வந்து அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரீமாக பேசுகிறதா இருக்கட்டும், இவங்க பண்ணலை. பட் இதுக்கு மாறாக இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு பண்ணி அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருந்து அந்த எனர்ஜி கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இவங்க எப்போ புரிஞ்சு வருவாங்களோ அந்த கப்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு இன்னும் நீங்க வந்து ஒரு எம்டியா தான் வச்சிருக்கீங்க. தட் மீன்ஸ் வந்து இவங்களுடைய ஒரு அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும், எப்போ அந்த மனசு மாறி இவங்க வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி, தனிமையில் இருக்கிறதுக்கு ரெடி. பட் நீங்களும் இவங்களை வந்து பார்க்குறீங்க தான், நீங்களும் ஃபேக் ஐடி வச்சுருக்கலாம், இவங்களை கண்காணிச்சுட்டு இருக்கலாம். இங்கே வந்து இங்கே எப்படி இருக்குன்னா, என்னதான் இங்கே வந்து பிரச்சனை இருந்தாலும் ஒரு உங்ககிட்ட வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் எனக்கு தெரியுது. ஒரு ஒரு அன்பு அப்படின்றது ஒரு டீப் டவுனாக இருக்குது. இப்போ வந்து இவங்ககிட்ட கோபம் இருந்தாலும் வந்து ஒரு அன்பு அப்படின்றது மாறல. எப்படியாவது போகட்டும், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க திரும்பி வரணும். உங்களுடைய ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து எவ்வளோ ப்ரீசியஸ், எவ்வளோ ப்ரீசியஸான விஷயத்த வந்து இவங்க விட்டுருக்காங்க அந்த டைமில் அப்படின்றது உணரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு டிஸ்டன்ஸில் எனக்கு தெரியுறீங்க. பட் இதுதான் உங்களுடைய ரீடிங். கண்டிப்பாக இவங்க வருவாங்க. இதில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த பர்சன் வருவாங்க. ஏன்னா இவங்களால் வந்து உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியாது. உங்களுடைய அந்த மெமரிஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இவங்க எங்கே போனாலும் உங்களுடைய மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன் இப்படி பண்ணோம், ஏன் இப்படி அவங்கள வந்து பார்த்துக்கல, சரியாக பார்த்துக்கல, டேக் கேர் பண்ணலை, அவங்க சொன்ன விஷயத்த ஏன் வந்து சரியாக புரிஞ்சுக்கல, ஏன் அப்போ வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். இவங்களால வந்து அந்த மனசு வருத்தம், இவங்களுக்கு வந்து அந்த மனசில் வருத்தம் இருக்குது. இப்போ இவங்களோட ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தான். இது வந்து நோ சேஞ்சஸ். இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் இவங்களோட மனசில் எப்போவுமே இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட தான் இருக்குது. நீங்கள் தான் இருக்கிறீங்க, இது வந்து டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ இவங்க வருவாங்க, கண்டிப்பாக இவங்க வருவாங்க. இன்னும் காண்டாக்டில் இருந்தாலும் மேபி இது வந்து சிலருக்கு 6 hours 6 weeks 6 days அப்படின்றது கூட ஒரு ஷார்ட் டைம் நான் சொல்கிறேன், 6 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சிலருக்கு வந்து 6 days 6 hours 6 weeks இந்த பீரியட்குள்ளே இவங்க வந்து பேசுகிறதுக்கும் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.